தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூய ஆதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காக, தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிறவர். எங்கள் மத்தியிலே செயல்படும்படியாக வேண்டுகிறோம். உமது கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். நீர் வழிநடத்தும், மேலானதை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம், அன்பின் ஆண்டவரே. ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 11வது பாடல். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டு இதமே, இதுவரையில் எமையே வரமாய் காத்த எம் துரையே மிக தந்தனம். இப்பாடலை பாடினார் ஆண்டவரை போற்றுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வலமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம், இதுவரையில் எமையே வலமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம், சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரற்பதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர்பதியே, சர்வவியாபகமோ எமை சார்ந்து தற்காத்ததுவே, சர்வவியாபகமோ எமை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் நீதமே, சர்வ வல்லபமதோ எமை தாங்கினதும் பெரிதே, சர்வ வல்லபமதோ எமை தாங்கினதும் பெரிதே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உம் சர்வத்துக்கும் துதியே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உம் சர்வத்துக்கும் துதியே, உந்தன் சர்வ ஞானமோ
எங்கள் உள்ளம் தீரியம் யாவையோ முந்தன் சர்வ ஞானமோ. எங்கள் உள்ளம் தீரியம் யாவையோ பார்த்தால் ஓப்பே தரும் காவலே உன் அருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே. பார்த்தால் ஓப்பே தரும் காவலே உன் அருளுக்கோ தரும் புகழ் துதி துதியே. மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. உந்தன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையிலே காலை தியானத்துல எங்களை தாழ்த்தி உம் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நசரேன் ஆகிய இயேசுவினிடத்துல வந்தவர்களிடத்துல ஆண்டவர் எப்பொழுதும் நிறைவை தந்து வழிநடத்துகிறவர், குறைவை போக்கி விடுகிறவர். அந்த வல்லமையான ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கிறோம். உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்து பாவங்கள், தப்பிதங்கள், மீறுதல், குற்றம் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னியும் உம் பிள்ளைகளாக எங்களை ஏற்று வழிநடத்தும் ஆண்டவர் ஆசீர்வதியும் உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த தியானத்திற்கான திருமறை பாடம் அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. ஆதியாகமம் 18 1 முதல் 5 முடிய நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் ஆதியாகமம் 18 1 தொடங்கி 5 முடிய யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்த்து ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார் என்பதே. ஆமென். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா,
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் இயேசுவே, நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், உம் திரு வார்த்தைகளை தெளிவுபடுத்தும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம், அன்பின் ஆண்டவரே. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலும் கூட நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு தீவிரமான விருந்தோம்பல், ரேடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டி. தீவிரமான அல்லது மிக நேர்த்தியான அன்பான விருந்தோம்பல் என்று நாம் சிந்திக்கலாம். திருமறையில அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதிர்பாராம நடந்ததை நாம் படிக்க முடியும். அதுல குறிப்பாக இப்பொழுது படித்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போமானால், அங்கே ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேலை, வெயில் நேரத்துல ஒரு மரத்தடியில அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3 மனிதர்கள் ஆபிரகாம் இருந்த இடத்திற்கு நேரா வராங்க. ஆபிரகாம் அவர்களை பார்க்கிறார். பார்த்து அவர்களிடத்துல ஓடுகிறார். அன்பானவர்களை யோசிக்கலாம். இங்கே ஆபிரகாம் தம்மை நோக்கி வருகிறவர்களிடத்திலே ஓடிப்போய் அவரிடத்திலே அவர்களை கண்டு தரை மட்டும் குனிந்து பணிந்து அவர்களை அழைக்கிறார். ஐயா, வாங்கய்யா, என் வீடு தேடி வந்துக்கிறீங்க, வாங்க என்று அவர்களை அழைத்து, கொஞ்ச நேரம் நீங்க இளைப்பாரி உங்கள் களைப்பு நீங்கி போலாமே, வாங்க என்று அன்போடு அவர்களை அழைத்து ஏற்று, நீங்கள் கொஞ்சம் அமர்ந்திருங்கள், கொஞ்சம் இளைப்பாருங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாமே, உங்க பயணம் மீண்டும் அப்புறம் இருக்கலாமே என்று சொல்லி அந்த மூவரையும் அழைத்து அவர்களிடத்துல தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டை முதலாவது வார்த்தைகள் வழியாய் கூறுகிறார். மரியாதை கொடுக்கிறார், பணிந்து குனிந்து வரவேற்கிறார், வாங்க இங்க இளைப்பாரி போங்க என்று சொல்லுகிறார். அங்கே அமர செய்த பிறகு ஆண்டவரே என்ன அழகா கேட்கிறார் பாருங்க. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், உமது கண்களிலே கிருபை கிடைச்சா நீங்க இருங்கய்யா என்று சொல்லி வேண்டுகிறார்கள். ஆண்டவருடைய கிருபையை நோக்கி வேண்டி வந்து இளைப்பாரி செல்லுங்கள் என்று சொல்லி, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியனிடம் வரைக்கும் வந்து அவர்கள் நீ சொன்னபடி செய்கின்றார்கள். உடனே ஓடி போய் அங்க ரொம்ப தெளிவா ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்துக்கு போய், நீ சீக்கிரமா 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். சாராள்கள் சொல்றார், தீவிரமா ஓடி போய், ஏமா 3 படி மாவு எடுத்து அப்பம் சுடு என்று சொல்லி மந்தைக்கு ஓடி வேலைக்காரனை அழைத்து ஒரு இளங்கன்றை பிடித்து அவனிடத்துல கொடுத்து, நீ உடனே சமைச்சிரு, நம்மை தேடி இறை மனிதர்கள், யாரோ 3 மனிதர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார், அவளுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று சொல்லி அங்கே விளைவு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக் கொள்கிறார். யாரென்றே தெரியாது. அந்த மனிதர்களை பார்த்தவுடன் ஓடி போகிறார், அவர்களை அழைக்கிறார், அவர்களுக்கு இளைப்பாருங்கள் சொல்லி சரியான விருந்தை படைக்கிறார். அதன் பலன், அதன் நிறைவு அந்த அதிகாரத்திலேயே வருகிறது. 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துல திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலிலே கேட்டுவார். சாப்பிட்டு அவர்கள் இளைப்பாரி ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆபிரகாமே, அடுத்த முறை நாங்கள் வரும் பொழுது உன் மனைவிக்கு ஒரு குழந்தை பேரு இருக்கும், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லுகிறார். ஆனா 2 பேருக்கும் வயசாகி போச்சு. அந்த அதிகாரத்துல பாக்குறோம் பெண்களுக்கான வழிபாடு, இந்த உதிரப்போக்கு நின்று போன நிலைமை. சாராலும் ஆபிரகாமும் வயது சென்றவர்கள், இது முடியாது கூடாது என்ற நிலையிலே
வந்திருந்த இறை அடியவர்கள் மிக தெளிவான வார்த்தையை சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அங்க சொல்றாங்க 14ஆம் வசனத்துல, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் இடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்கள். நான் மீண்டும் வருவேன். ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? உனக்கு வயது போயிருக்கலாம், உலக சார்ந்த விஷயங்கள் நின்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய கரம் நீட்டப்படும் பொழுது அங்கே அற்புதம் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி செல்லுகிறார்கள். அப்படியே அவர்கள் அந்த குழந்தையை ஈசாக்கை பெற்றெடுக்கிறார்கள். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, இதற்கான காரணம் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை, ஆண்டவர் மீது ஆபிரகாம் வைத்த விசுவாசம், அவர் கொடுத்த அழைப்பும் பணிவும் விருந்தும் மிக தீவிரமாக அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கண்டுகொள்ள, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள அது வாய்ப்பாய் அமைந்தது. நாம் யோசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இப்படித்தான் ஒரு எதிர்பாராத சந்திப்பு நடக்கிறது. எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய எம்மாவூர் என்கிற ஊருக்கு 2 சீடர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே அன்றைய தினமே, அந்த லூக்கா 24:13ஆம் வசனத்துல, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அவங்க எருசலேமில் நடந்த எல்லா நிகழ்வையும் பேசின்னு போறாங்க. இயேசு கிறிஸ்துவை பிடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய அந்த பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டு எம்மாவூருக்கு போகிறார்கள். போகிற வழியிலே ஆண்டவர் இயேசு அவர்களோடு இணைந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிற, என்னப்பா எதை பத்தி பேசுறீங்க? அவர் எல்லாவற்றையும் பேசி முடித்த பிறகு நடந்து போகிற நேரத்துல பொழுது சாய்ந்து போகிறது. அப்போ அவங்க கூப்பிடுறாங்க. மிக 28ஆம் வசனத்துல, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆண்டவர் இயேசு ஊருக்கு வந்துட்டாங்க அம்மா ஒரு கிட்ட. அப்ப ஏசாமி கூட வந்திருக்காரு, பேசின்னு வர்றாரு, அது அவங்களுக்கு தெரியல. பொழுது போனதுனால அவர் அந்த புறம் போறது போல, அப்புறம் போகிறவர் போல தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப அவங்க கெஞ்சி கேட்கிறாங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே கூட தங்கும்படி உள்ளே போனார். கூப்பிடுறாங்க, ஐயா பொழுது போயிடுச்சியா, நீங்க எங்களோட நீங்க இருந்துருங்களா, இருந்து காலையில போலாமே என்று ஆண்டவர் இயேசுவை இயேசு என்று அறியாமல் வருந்தி அழைக்கிறார்கள். அங்கே உள்ளே போய் அவர்களோடு இணைந்து அப்பம் பிட்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரை கண்டார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்ட செய்தியை பேசிக்கொண்டு வந்தவர்களுக்கு மத்தியிலே இயேசுவே வெளிப்பட்டார். அந்த இயேசு இருக்கிறார். அது ஒரு எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத அழைப்பு, எதிர்பாராத வருந்தி அவர்கள் அழைத்ததுனால இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஆபிரகாம் வந்திருக்கிறவர்கள் யாருன்னே தெரியாது. அவர்களை அழைத்தார், அவர்களுக்கு இளைப்பாறு செய்யும்படியாக விருந்து படைத்தார். அதன் விளைவு ஈசாக்கு என்கிற மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் சிந்திக்கலாம். இதைதான் எபிரேய ஆக்கியோன் மிக குறிப்பாக சொல்லுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல சகோதர சிநேகம் முதல் 2 வசனம், நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர். இந்த சகோதர சிநேகம், சகோதர அன்பு என்பது நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு பதில் செய்பவர்களுக்கு மாத்திரம் காட்டுகிற அன்பு அல்ல. அதுவே குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் மாறாக சகோதர சிநேகம், சகோதர அன்பு என்பது அந்நியரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரே நம்மிடையே இடைப்படுவார். இதைதான் மத்திய 25ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல சொல்லுகிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் சிந்திக்கலாம். இதைதான் இங்கே ஆபிரகாம் செய்கிறார். இதன் விளைவு நிறைவான ஆசீர்வாதம். விசுவாச வீரர், அனாதைகளின் தந்தை, திக்கோற்றோரின் அருமையான தந்தை என்று போற்றப்படுகிற ஜார்ஜ் முல்லர், அவர் தன்னுடைய இளமை காலத்தில் எல்லாம் ஆண்டவரை அறியாம மனம் போல வாழ்ந்தாராம்.
தீமையான காரியங்களிலே குடித்து வெறித்து வாழ்ந்த காலங்கள் உருண்டோடி தமது 20ஆம் வயதிலே ஒரு கூடுகையிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் கூட்டத்தில் தன் நண்பர்களோடு போய் தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்தார். அதன் பிறகு உலகளாவிய ஒரு கிறிஸ்தவ ஊழியம் செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதன் பிறகு ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1836 அனாதை இல்லம், திக்கற்றோருக்கான இல்லத்தை தொடங்கினார். அவர் செய்த ஊழியம் நமக்கெல்லாம் தெரியும். அவர் குறிப்பிட்டு சொல்வது, எதற்காகவும் மனிதரை நோக்குவது என் பழக்கம் அல்ல, மாறாக நான் ஆண்டவரையே நோக்கி பார்ப்பேன். அவர் எனக்கு இந்த ஊழிய பாதையில அநேகம் டாலர்ஸை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கினார் என்று சொல்லி. ஒரு முறை ஒரு வயதான மூதாட்டி, வாரத்துக்கு $1 தான் அவங்களுக்கு வருமானம். அவங்க ஜார்ஜ் முல்லருடைய ஊழியத்தை கண்டு இந்த திக்கற்ற எளிய மக்களை ஆதரிப்பதை, அனுசரித்து செல்வதை, அவர்களுக்கு விருந்து கொடுப்பதை, அவர்களை பராமரிப்பதை கண்ட அந்த மூதாட்டி தனக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் $1 கிடைக்குமா, அவங்க $500 ஜார்ஜ் முல்லரிடத்துல கொடுத்து கண்ணீர் விட்டு அழுதார்களாம். இதற்கும் மேலும் இந்த ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லையே என்று வேதனைப்பட்டார்களாம். இப்படி அநேகர் ஜபத்தோடு கொடுத்து தாங்கிய அந்த ஊழியத்தின் விளைவு 10,000 பிள்ளைகளுக்கும் மேலாக அவர் காக்கப்பட்டார்கள். அந்த திக்கற்ற எளிமையான அநேக மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஜார்ஜ் முல்லர் ஊழியத்தின் வழியாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய ஊழியம் மிகப்பெரிய அளவிலே, பல இடங்களிலே, பல நிலையிலே அது வளர்ந்தது. நமக்கெல்லாம் அது தெரிந்த ஒன்று. நாம் சிந்திக்கலாம். ஜார்ஜ் முல்லர் 200 முறை திருமறையை படித்திருக்கிறார். 100 முறை அமர்ந்தும் 100 முறை முழங்காலில் நின்றும் அவர் திருமறையை படித்திருக்கிறார். அதற்கு காரணம், இயேசுவை நான் அறிந்து கொண்ட காலத்திலிருந்து, ரட்சிப்படைந்த நாளிலிருந்து அவரை இன்னும் அறிந்து கொள்ள எனக்கு அடித்தளமாயிருப்பது திருமறை. எனக்கு வாழ்வாய் இருப்பது ஆண்டவர் இயேசு. அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரிடத்துல ஜெபிப்பேன், அவர் இதைவிட மகத்தானதை செய்வார் என்று சொல்லி அங்கே ஜார்ஜ் முல்லர் சொல்லிக்கொண்டே செல்கிறார். சிந்திக்கலாம் அன்பானவர்களே. இந்த வேளையிலும் கூட நம்மை அர்ப்பணி, இந்த விருந்தோம்பல், உபசரிப்பு தேவையானது. இதனால ஆண்டவரை கூட தரிசித்து உண்டு என்று சொல்லுவதை நாம் ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கிறோம். யாரோ வந்துக்கிறாங்க, அந்த 3 பேரையும் வரவேற்று உபசரித்ததன் விளைவு, அவர் முடியாது கூடாது என்ற சூழலில ஒரு அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், அவரை நாம் வாழ்க்கையில பின்பற்றி வாழ்வோம். ஆண்டவர் சகலத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். திருவார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தாமே நிறைவாக்கி கொடுப்பாராட்டு. ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து எடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் புத்தேஷ் பாடல்கள்ல 429 இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லையே என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார்,
இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவி இல்லையே. அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும். அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறக்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவாக நாம் ஜெபிப்போம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உன் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று எங்கள் வாழ்க்கையில மகத்தானதை செய்கிறவர், மேலானதை செய்கிறவர். நாங்கள் சிந்திப்பது குறைவா இருக்கலாம், ஆனால் நிறைவை தருகிற ஆண்டவர் இடைப்படும் பொழுது, அதற்கு எங்கள் இடத்தை தரும் பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறீர். அன்றைக்கு ஆபிரகாம் ஒன்றுமில்லாத சூழலிலே ஆண்டவரே நீர் வந்ததை அறியாமல் அந்த 3 மனிதர்களாய் உமது அடியவர்கள் வந்த பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டார், உபசரித்தார். அதன் விளைவு ஆண்டவர் நீர் இடைப்பட்டு அந்த காரணத்தினால ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட எங்களோடு இடைப்படுகிற தெய்வமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். நான் உணர்த்து பார்க்க வேண்டும். எளிய நிலையிலே தொடங்கப்பட்டு ஜார்ஜ்மலுடைய ஊழியத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான திக்கற்ற மக்கள் ஆண்டவரே உமது அன்பை அறிந்து கொள்ள தங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை கண்டுகொள்ள நீர் பயன்படுத்தி உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் பெருமையாக்குகிறோம். நிறைவே தருகிற ஆண்டவர் எல்லோருடைய வாழ்விலும் செயல்படும். இந்த தியானத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவர். இந்த கூடுகையில ஜபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தாரும், நிறைவாய் வாழும் அருள் தாரும். ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும், உன் மக்களை கண்ணோக்கி பாரும், குறைவெல்லாம் எடுத்து போடும், மேலானை செய்து வழிநடத்தும். உன் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வச்சு வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழிநடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.